அப்போஸ்தலரின் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. ம் ம் 161வது பக்கம். ஆண்கள்ல ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த மே 19ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவரின் தினமாக இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் பல நேரங்களில் நம்ம அவரை ஆவி அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு ஆவி போல இருக்கும். நிறைய பேருக்கு கைத்தட்டுறது தான் பரிசுத்த ஆவின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் வெறும் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் பரிசுத்த ஆவின்னு நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, அல்லேலூயா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் திரித்துவத்துல 3வது நபராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோம், 3 விதமாய் செயல்படுகிற ஒரு தெய்வம் நம்ம நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பிதாவாய் செயல்பட்டார், புதிய அதுக்கப்புறம் இயேசுவாய் வந்தார், இப்போ யாரா இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்படி நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறும்போது திரித்துவத்தின் காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் they exist as 3 yet they are one. ஒரே நேரத்தில் அவர்கள் மூவராய் இருக்கிறார்கள். 3 பேரா இருந்தா எப்படி பாஸ்டர் ஒரே தெய்வம்னு சொல்ல முடியும்? தேவன் ஒருவரேன்னு சொல்றோம்ல, ஆமென். அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த விதத்திலும் அவர்கள் பிரிக்க முடியாதபடிக்கு அவர்கள் ஐக்கியமாய் அந்யோன்யமாய் அவர்கள் ஒரே தெய்வமாய் அவர்கள் செயல்படுகிறார்கள். இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன். பிதா பேசுறாரு, இயேசு இங்க நிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். ஆரம்ப நாட்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில காரியங்களில் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டிய நேரம். ஒரே மனிதர் வீட்டில் அப்பாவா இருக்கிறாரு, ஸ்கூலுக்கு போகும்போது அவர் ஒரு டீச்சரா இருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு பதவி, அப்படி சொல்லுவாங்க. அது அல்ல. they are 3 yet 1. அது நல்ல சபை புரிந்து கொள்ள வேண்டும். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல மூல பாஷையில பேசும்போது நாம் போயின்னு இருக்கோம். நான் போய் அல்ல, நாம் போய். அவர்கள் மூவரும் ஒன்றா என்ன செய்கிறார்கள்? செயல்படுகிறார்கள். பிதா பெரியவர், இயேசு அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர், அதற்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர். அப்படி அல்ல. இன்னைக்கு யெகோவா சாட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள்? யெகோவா மாத்திரம்தான், இயேசு கிடையாது. ஏன்னா சில வசனங்களை சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பொழுது வருவீர்? அப்ப இயேசு சொல்றார், பிதாவை தவிர வேறு ஒருவனுக்கும் தெரியாது. என்ன கோணத்தில் சொல்றாரு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. அதற்கெல்லாம் விளக்கங்கள் இருக்கிறதா? நான் மேலோட்டமாக சொல்லி என்ன சொல்லுவாங்க? அப்ப இயேசு பாருங்க, அவருக்கே தெரியல. இயேசுவுக்கே என்னது தெரியல. ஆண்டவர் தெளிவா சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்துல வரான். அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த வசனத்துல விட்டுருவாங்க. அவர் என்ன நோக்கத்துக்காக சொன்னாரோ அதை கான்டெக்ஸ்ட் விட்டு எடுத்து இயேசு சின்னவர்னு சொல்லுவாங்க. இயேசு ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இயேசு தான் எல்லாத்துக்கும். இயேசு இல்லாம ஆண்டவர்ட்ட பிதாவிட்ட போக முடியுமா? போக முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை என்ன செய்திருக்கிறது? கழுவி இருக்கிறது. அப்ப இயேசு தான் பெரியவர்.
ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பிதாவின் காலம் முடிஞ்சிருச்சு, இயேசுவின் காலமும் முடிஞ்சிருச்சு, அவங்களாம் முடிஞ்சிருச்சு, இனி யார் மட்டும்தான் இருக்க போறா? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் இருக்க போகிறார். நீங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏற்கனவே குழம்பி போய் கொஞ்சோண்டு தெரியும், இதுல நீங்க வேற என்னத்தெல்லாமோ சொல்லி. ஆமென். இனி வரும் நாட்கள்ல விழிப்பா இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இனி வரும் நாட்கள் கடைசி நாட்கள். யுத்தங்களும் அதன் செய்திகளையும் காண்பீர்கள், கொள்ளை நோய்களை பார்ப்பீர்கள், காலங்கள் எல்லாம் மாறி போகும். ஆமென். பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், வெள்ளம் எல்லாம் நடக்கும். நடக்குதா? நடக்குதா? அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்றான், ரிசோர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. இயற்கையான ரிசோர்ஸ் எல்லாம் என்ன செய்யுது? குறைஞ்சிட்டே போகுது. ஒருத்தங்க சொல்றாங்க, ஒரு ஆய்வு சொல்லுது, இந்த ஏழைகள் எல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் என்ன செய்தான்? ஒர்க் பண்ணுதான். பணம் இருக்கிறவங்க இருந்தா போதும். இந்த கொள்ளை நோய்கள், இந்த பஞ்சங்கள், இது எல்லாம் ஏன் வரப்போகுது அப்படின்னா, பணம் இருக்காதவன் வாழ வேண்டாங்க. இப்ப நம்ம அது அரசாங்கங்களும் இன்னைக்கு அந்த பாலிசி எடுத்திருக்குது. உனக்கு ஏன் நாங்க இது தரணும்? மானியம் எதுக்கு தரணும்? நீ ஏன் கவர்மெண்ட்டை மானியம் கேட்குற? மானியத்தை பேங்க்ல போடுவோன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு அந்த மானியம் வருதா வரலையான்னு தெரியும்? கடைசியா கேஸ் மானியத்தை நான் செக் பண்ணேன்னு சொல்றவங்க நீங்க பேங்க்ல இருக்கிறதுனால அப்பப்போ பார்த்துக்குவீங்க. ஆமீன். வேற யாரு அதை பத்தி ஞாபகம் இருக்க? 1000 ரூபாய் கொடுத்து பழகிட்டோம். 1000 ரூபாய் கொடுத்து பழகிட்டோம். அதுதான். எதுக்கு உனக்கு நான் மானியம் தரணும்? இருந்தா வாழு, இல்லைன்னா இல்லை. அதுதான் உலகம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தில் மூன்றாவது நபராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மூவரும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா சகலத்தையும் ஆளுகை செய்கிறார், குமாரனும் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுது, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே உண்டாக்கப்படவில்லை. இயேசு பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா? இல்ல. இயேசு எப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்க முடியும்? இயேசு இருந்தாரா பழைய ஏற்பாட்டில்? ஆஹா, பிரசங்கத்தை டீச்சிங் ஆக்கிடுவீங்க போல இருக்க பாஸ்டர். வழி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வர்றீங்க. வேற எந்த நாள் வச்சு வேத பாட வகுப்பு எடுக்கலான்னு பார்த்தா, அந்த காலத்துல எல்லாம் சபையில செவ்வாய்க்கிழமை என்ன இருக்கும்? வேத பாடம், பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அந்த காரியமே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேத பாடமா எடுக்க வேண்டியது அவசியமா போயிருது. இயேசு பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா? ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா? அது எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? சிலர் இப்படி தலையாட்டுறாங்க. யோவான் என்ன சொல்றாரு? ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப ஆதியில இருந்த வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? யெகோவா தெய்வமாகிய பிதா அதை சிருஷ்டித்தார் நினைக்கிறோம். வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை இல்லாம அங்க ஒண்ணுமே உண்டாகல, இந்த வார்த்தை தாங்க அங்க உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லும் போது இயேசுவும் அந்த இடத்துல இருந்தார். அல்லேலூயா. ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் செய்வாடி கொண்டார். எப்போ? பழைய ஏற்பாட்டில். எப்போ? பழைய ஏற்பாட்டில். சபை சில காரியங்களை தெளிவா நம்ம அறிந்து வைத்திருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அவர்கள் ஆதியிலிருந்தே இருக்கிறார்கள். அவங்க எது வரைக்கும் இருப்பாங்க? ஆதியும் அந்தமும் அவங்க தான். ஹல்லேலூயா. அவர்கள் ஏன் ஒரு தெய்வம் என்று நம்ம சொல்லுகிறோம்? அவர்கள் மூவரும் அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை அப்படிதான் கிண்டல் பண்ணுவா. ஒரே தெய்வம்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி பிதா வந்தாரு? பிதா இல்லாம எப்படி குமாரன்? பிதாக்கு ஒரு மனைவி இல்லாம எப்படி குமாரன் வந்தாரு? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து வந்தாரு? ஐயா, மனுஷ மூளையை வைத்து ஆண்டவருடைய மீடியத்தை நம்மளால கணிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரீக்வன்சி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம்? ஃப்ரீக்வன்சி. ஆமென். அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்கணும்னா அதுக்கு டிவைஸ் வேணும்.
அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஆமென். சாதாரண காதுகளால் அதை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்போ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறாங்கன்னா தகவல்களை பரப்புவதற்கு அவங்க ரகசிய ஃப்ரீக்வன்சி என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. தீவிரவாதிகள் தங்களுக்கு என்று ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கிறாங்க. ஐயா, இந்த உலக மனுஷன் படைச்ச ஃப்ரீக்வன்சியவே நம்ம சாதாரண காதுகளால கேட்க முடியலையே. உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மீடியத்தை நம்ம அறிவினால பார்க்க முடியாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை உருவாக்கின தெய்வம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் பூமியின் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். பிதாவானவர் மனுஷனை அவங்க உண்டாக்கின போது மனுஷன் பாவம் செய்தான். மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரு குற்றமில்லாத ரத்தம் தேவைப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்தார். இயேசு பிறந்தார். மனுஷன் கேட்கிறான், மனைவியே இல்லாம எப்படிங்க பிறக்க முடியும்? ஆமென். ஒரு ஆண் வித்து இல்லாம பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண் வித்து இல்லாம பிறந்தவர், அதற்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அவர் அவருடைய காலங்கள் முடிந்த போது நமக்கு உதவி செய்வதற்கு இன்னொரு நபர் தேவைப்பட்டார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மனுஷன பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் என்ன செய்து விட்டது, மீட்டுருச்சு. இப்போ இயேசு சீசன் கேட்டான், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வேலையை முடிச்சுட்டு மேல போயிருக்கிறாரு. he has some unfinished work. ஆமென். ஒரு காரியத்தை முடிச்சிட்டார், இன்னொரு காரியம் அவருக்கு இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? இயேசுக்கு இன்னும் முடியாத வேலை என்ன இருக்கு? என்ன வேலை? 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 என் மனசுல உள்ளது வெளியே வரட்டுமே. ஆமென். நம்மளை கூட்டிட்டு போனோம். அதுக்கு என்ன பேரு? மணவாட்டியை தன்னோடு கூட அழைத்து கொள்ளும்படியாய் இயேசுவாகிய மணவாளன் வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மணவாட்டியாகிய சபையை கர்த்தர் அழைத்து கொள்ள வரப்போகிறார். தன் வேலையை முடிச்சு ஒரு மேல போயிருக்கிறாரு. இப்போ மணவாட்டியை பார்த்து கொள்ளும்படியாய், மணவாட்டிக்கு உதவி செய்யும்படியாய், மணவாட்டிக்கு ஆலோசனை சொல்லும்படியாய், மணவாட்டிய முன்னாடி நின்று நடத்தும்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசுவிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால தான் நமக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறது, கழுவுகிறது. இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்படாமல் எந்த மனுஷனும் பிதாவினை நோக்கி ஜெபிக்க முடியாது. அதனாலதான் நம்ம எப்ப ஜெபத்தை முடித்தாலும் எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆனா இயேசுவின் நாமத்தின் மூலமாகத்தான் பிதாவே நம்ம நோக்கி பார்க்க முடியுது, பிதாவே நம்ம கூப்பிட முடியுது. இப்போ இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாலும் கூட நம்மோடு கூட இருந்து உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் இதை அறியாதவர்களாக இருக்கிறோம். இப்ப சமீபத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகள் தன் அப்பாவினுடைய வீடு இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தபோது பேங்க் லாக்கரை போய் பார்த்தா 3 கோடியோ 5 கோடியோ உள்ள இருந்துதான். 3 கோடின்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாம் பழைய 1000 ரூபாய், எல்லாம் பழைய 1000 ரூபாய். தகப்பன் திடீரென்று மரித்து போனார். இருக்கிறதையும் அப்பா சொல்லல. இவங்க வந்து பார்த்தபோது லாக்கர்ல 3 கோடி. அல்லேலூயா. யாருக்கும் பயன்படல, தெரியல. தன்னிடத்தில் இருக்கிறதை தகப்பனும் பிள்ளைகளுக்கு சொல்லல.
பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தா அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா இவ்வளவு ரூபா சேர்த்து வச்சிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியலையே. இப்போதைக்கு உங்க கையில் இருக்கிறது அந்த வீடு மட்டும். இந்த வீடு மட்டும்தான் நாங்க விற்க முடியும். உள்ள இருக்கிற பணம் பிரயோஜனம் இல்லாதது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கவலைப்படுறோம், நம்ம வேதனைப்படுறோம், பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களிலே சோர்ந்து போகிறோம், கடன் பிரச்சனைகள் வரும்போது புலம்பி தள்ளுகிறோம். ஆனால் நம்ம எது தெரிந்து கொள்வதில்லை என்று சொன்னால், உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்ளுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எப்பொழுதும் எனக்காய் உதவி செய்வார், அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துவார் என்கிற அந்த உணர்வு இன்றைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். Who is the Holy Spirit? அவர் திரித்துவத்திலே மூன்றாவது நபர். இரண்டாவது, அவர் ஆள் தத்துவம் உடையவர். பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஒரு ஆள் தத்துவம் உடையவர். ஆமென். மனைவியை பார்த்தீங்க வான்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், மனைவியாகிய ஒரு உருவம் நம்மிடத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். பிள்ளைகளை நம்ம நினைச்சு பார்க்கிறோம், பிள்ளைகளை கூப்பிடும் போது நமக்கு என்ன தெரியும்? பிள்ளையாகிய ஒரு உருவம். ஆனா ஆவியானவர்னு சொல்லும் போது மாத்திரம் நிறைய நேரங்கள்ல அவரை ஒரு பர்சானிஃபை இல்லைன்னா அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவராய் பார்ப்பதில் நிறைய பேருக்கு பிரச்சனை. அவரை யாரா பார்க்கிறோம்? யாரா பார்க்கிறோம்? அவரை ஆவியா பார்க்கிறோம். யாரா பார்க்கிறோம்? ஒரு ஆவி போல. எப்போ மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரை நினைக்கிறோம்? பாட்டை ஸ்பீடா போட்டு அப்படி அந்த பாட்டு போகும்போதே 3வது ஸ்டான்ஸாவா பாஸ்டர் ஸ்பீட் ஆக்கிட்டாருன்னா சர்ச்சு டியூன் ஆயிடுச்சு. ஆமென். எப்போ ஆவியில நிரம்பணும்? ஸ்லோவா போற பாட்டு 3வது ஸ்டான்ஸால கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். பாஸ்டர் முறைப்பார், இன்னும் கூட்டுறாங்க. ஆமென். ஸ்பீடா போயிட்டுனா கையை தட்டி என்ன தேவனை பேசிட்டோம்னா அதுதான் ஆவியானவர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5. அல்லேலூயா. என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, அவர் நமக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். எப்படி ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன். இப்படி வசனங்களை வாசிக்கிறோம்ல. பிதா தந்த வாக்குத்தத்தத்துல ஒன்று பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு பிதாவின் வாக்குத்தத்தத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆசையா இருக்கிறோம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைய பேர் நம்ம யோசித்து பார்க்கறதே இல்லை. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் ஆராதனையில கண்ணையே மூட மாட்டேன்றீங்க. நிறைய பேருக்கு ஆராதனை பாட்டு வரும்போது கையே மேல போக மாட்டுக்கு. அபிஷேகம் வரும்போது எனக்கு அபிஷேகத்தை தாருமாண்டவரேன்னு கேட்கிற அந்த உணர்வு என்பதெல்லாம் மறைந்து போய்விட்டது. இன்னைக்கு எதற்காய் ரொம்ப வாஞ்சிக்கிறோம்? பக்கத்துல வீடு இருக்கிற மாதிரி என் வீடு இருக்கணும், பக்கத்து வீட்டில் அது இருக்குதுன்னா என் வீட்டில் அது இருக்கணும், என் வீட்டில் ஒரு பைக் இருக்கணும், என் வீட்டில் ஃபோன் இருக்கணும், என் வீட்டில் சோஃபா இருக்கணும், என் வீட்டில் ஏசி இருக்கணும், என் வீட்டில் டிவி இருக்கணும். ஏன்? எனக்கு தேவை என்பதெல்லாம் மறைந்து விட்டது. பக்கத்து வீட்டில் இருக்கு எனக்கு வேணும். அவன் அவன்லாம் வச்சிருக்கான். அவன் ஒரு ஆளு, அவன் என்ன வேலை பார்க்குறான், நான் என்ன வேலை பார்க்குறேன். அவனே அவன் ஸ்டாண்டர்டுக்கு வச்சிருக்கும் போது நான் என்ன செய்யணும்? எல்லாரையும் சொல்லலை. இன்னைக்கு உலகம் அப்படி மாறிட்டு இருக்கு. அல்லேலூயா. எதற்காய்? சில பேருக்கு என்ன, பரிசுத்த ஆவியானவர் குறித்த உணர்வில்லாதவர்களாய். ஆமென். படிக்கணும் அப்படின்னா பிள்ளைகளை போட்டு என்ன பாடுபடுத்துறோம். 10th 12th வரும்போது நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறோம்? காலையில எழுப்பி விட்டு பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எழுப்பி விட்டு தூங்கினா அவனுக்கு தூக்கம் வந்துடும் சொல்லி எத்தனையோ பேரண்ட்ஸ் டீயை குடிச்சிட்டு பிள்ளைங்க 10th 12th வந்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலையில ரெகுலரா போய் கூட்டிட்டு போய் டியூஷன்ல விடுற தகப்பன்மார் எனக்கு தெரியும். 4 மணிக்கு ஆமென். அங்க போனா அந்த டியூஷன் சென்டர்ல அவ்வளவு பேர் எதற்காக எழும்புகிறார்கள்? என் பிள்ளை படித்து
நன்றாய் வர வேண்டும். லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்களும் நானும் மணவாளனுடைய மணவாட்டியாய், இயேசுவின் மணவாட்டியாய் அவருக்கு பக்கத்துல போய் நிக்கணும். யார் பக்கத்துல போய் நிக்கணும்? பிதாவின் அருகிலே நாம் போய் என்ன செய்யணும்? நிற்க வேண்டும் என்பதற்காய் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படவே வேண்டாங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், பரிசுத்த ஆவியானவரை சில நேரத்தில் பெற்றுக்கொள்கிறோம், அந்நிய பாஷையோட நிறுத்தி விடுகிறோம். அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவதற்கு இனிஷியலான எவிடன்ஸ் அந்நிய பாஷை. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை. அது இல்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரை வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஆவியில நிரம்பினாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பினாங்களோ அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இட்ஸ் நாட் an ஒன் டைம் ஆக்ட். அது ஏதோ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அது நடந்ததா அல்ல. அது இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளை நமக்கு தருகிறார். அவர் பிதாவின் வாக்குத்தத்தம், நமக்கு உதவி செய்கிறவர். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து நாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் குடும்பத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். என் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன். பென்னிகின் என்ன சொல்லுவாரா? குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆமென். காலையில் எழும்பின உடனே அவர் ஒரு மனிதர் தன்னோடு கூட இருப்பது போல, ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தா பேசுவீங்க, காலையில் எழும்பின உடனே எப்படி கணவனையோ மனைவியோ பார்த்து பேசுவீங்க, நம்ம ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. பிள்ளைகளை பார்த்து எழும்புடா, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டியா, சாக்ஸை போட்டியா, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டியா, அப்படி கேட்போம்ல. இதே மாதிரி காலையில் எழும்பின உடனே he says good morning to the Holy Spirit. ஆமென். சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க ஆவியானவரே, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், வந்துட்டு ஆண்டவரே சாப்பிடலாமா, நான் சாப்பிட போறேன், வாங்க என் கூட. ஒரு புக்கு நோட்டு வச்சிருப்பாராம், என்னென்ன ஊழியங்கள் இருக்கு என்பதை. ஆமென். அதில் எழுதி அவர்கிட்ட சொல்லுவாராம், ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி இன்றைக்கு இந்த ஊழியம் இருக்குது ஆண்டவரே எனக்கு. பென்னிகினை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? பென்னிகின் ஆமென் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர். அவருடைய ஊழியங்கள்ல திரளான அற்புதங்கள். ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வருவாங்க, நடத்தி கூட்டிட்டு போவாங்க, ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு வருவாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல ஸ்ட்ரக்சர்கள் மீட்டிங் நடத்துற இடத்துல கிடக்கும். ஆமென். பயங்கர வல்லமையான தேவ மனிதர். அவர் கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் ஜனங்கள் வருவாங்க. யார் சொல்லியிருக்கிறா? யார் சொல்லியிருக்கிறா? இயேசு சொன்ன பரிசுத்தாவி அந்நிய பாஷையின் அடையாளத்தை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நாம் யார்? சபை யார்? ஊழியக்காரர் யார்? யார் கொடுத்த வாக்கு? பிதாவின் வாக்கு தத்துவம். இதை பெற்றுக்கொள்ள நீங்க காத்திருங்கன்னு சொன்னது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரமேறி போறதுக்கு முன்னால அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான 2 முக்கியமான காரியம் இருக்குது. ஒன்று, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள். சரியா? இது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சீஷர்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினால இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது மிக மிக முக்கியமானது. முழுக்கு ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நமக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது மிக மிக முக்கியம். ஏன்? இயேசுவே நமக்கு அதை கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க? 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் அவர்கள் எருசலேமுக்கு என்ன செய்தார்கள்? திரும்பி போனார்கள். ஆமென். எங்க வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுமோ அங்கே அவர்கள் திரும்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எருசலேம் என்பது என்ன? எருசலேம்னா என்ன?
தூக்கம் வந்துட்டோம். எருசலேம்னா என்ன? தேவனுடைய நகரம். எருசலேம்னா என்ன? எப்பொழுதெல்லாம் எருசலேம் என்று சொல்லப்படுகிறதோ அது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சமூகம், கர்த்தர் இருக்கிற இடம், அதுதான் எருசலேம். சரியா? எருசலேம்னு சொன்னாலே தேவ நகரம், தேவ சமூகம், கர்த்தருடைய சிங்காசனம். அப்ப இவர்கள் எருசலேமுக்கு திரும்பினார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம அனுபவிக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நீ எங்கே திரும்ப வேண்டும்? எருசலேமுக்கு திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேம் என்பது என்ன? தேவனுடைய சமூகம். நீ தேவ சமூகத்தை விட்டு இன்னைக்கு நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? Are you in Jerusalem? Are you still in Jerusalem? நீங்கள் தேவ ஜெருசலேமில் இன்னும் இருக்கிறீர்களா? இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு அவன் தூர தேசத்துக்கு போனான். அல்லேலூயா. ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எகிப்துக்கு பிரயாணமாய் போனான். அது ஒரு சாதாரண கதையா இருக்கலாம். ஏன்னா அந்த கதையில எருசலேமும் எகிப்தும் பிரதானம் கிடையாது. அங்கே ஆமென் ஸ்தோத்திரம், உதவி செய்தவன் தான் பிரதானம். ஆனா அதுலயும் ஒரு கருத்து இருக்குது. எருசலேம்ல இருந்து எகிப்துக்கு போனான். ஆமென். நீ எகிப்துல இருந்து தான் எருசலேமுக்கு வரணும். எருசலேம்ல இருந்து எகிப்துக்கு போக கூடாது. எகிப்து என்பது உலக மனுஷனுடைய இடம். எகிப்து என்பது பாவம் நிறைந்த இடம். எகிப்து என்பது அந்நிய ஸ்தலம். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை பேர் எருசலேமிலே தரித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறது? எத்தனை பேருக்குள்ள இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவரோடு நெருங்கி இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இருக்கிறதா? இல்ல ஆலயம் என்பது ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நான் வந்துட்டு போறேன்றதுக்காக வர்றீங்களா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும்? எங்க வீடு பரபரப்பா தான் இருக்கும் பாஸ்டர். வரணுன்ற பரபரப்பு இல்ல, சண்டை. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆனாத்தான் அவருக்கு எங்க வச்ச சோப்பு இங்க இல்லையான்னு சண்டை போடுவார், சீப்பு இங்க இல்லையான்னு சண்டை போடுவார், செருப்பு எங்க போச்சு. ஆமென். ஒரு பெரிய தெய்வத்தை பார்க்க போறோம். ஆமென். எத்தனை பேர் மாடுகளை மேய்க்கிறத பார்த்துருக்கிறீங்க? வீட்டில இருந்து மாட்டை அவுத்து கழுத்துல அந்த கயிறை சுத்தி அனுப்பிடுவாங்க. வயல்கள் அறுவடை முடிந்த பின்பு, அறுவடைலாம் முடிஞ்சிடும், மாடு நீண்ட தூரம் போய் மேயும். அந்த 3 மணி 4 மணி பால் கறக்கிற டைம், அது வரைக்கும் அங்க மேயும். அதற்கு அந்த தண்ணி தாகம். என்ன செய்வாங்க அப்படின்னா, இருக்கிற தொட்டிகள்ல ஃபுல்லா தண்ணிகளை நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த மாடுகள் திரும்பி வர்றதை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அவ்வளோ நேரம் மேய்ஞ்சிட்டு அந்த மாடுகள் ஸ்பீடா, ஆமென், அதாவது வீட்டுக்கு பார்த்தா ஒரு 10-20 மாடு வரும். அங்கங்க அந்தந்த வீட்டுக்கு 2-3 மாடு என்ன செய்யும்? போய் அங்க இருக்கிற தண்ணிய அப்படியே சக டக டக டகன்னு குடிக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனை பற்றின தாகம் இருக்குதா? கர்த்தரை பற்றின தாகம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், உண்மைதான். ஆனா அந்த உலகத்துல தாமரை இலை போல, தாமரை இலையும் தண்ணீரையும் போல பாவம் நம்மள உள்ள போயிடக்கூடாது. பாவம் நம்ம மேல வழுக்கிட்டு போயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாமரை இலையில தண்ணீரை ஊத்துனா அது என்ன செய்யும்? வழுக்கிட்டு போயிடும், படாம பறத்தான் செய்யும். ஒரு பஸ்ல போறோம், அவன் பாட்டை போட்டுறான், காதை அடைச்சிட்டா போக முடியுது. அவன் நியூஸ் பார்க்கிறோம், நியூஸ்க்கு இடையில இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அவன் ஒரு என்ன செய்யற அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறான். பார்த்த உடனே இது ஐயோ நான் அவ்வளவுதான் பாவி, அப்படி இல்லை. ஆனா அதே நேரத்தில் அதை ரசிச்சு ருசிச்சு தேடி என்னைக்கு போட்டான்? காலையில ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு. ஐயோ இவர் வேற முடிக்க மாட்டாரு, புது படமா இருக்க, பார்க்க முடியாம போயிருமே நமக்கு. இன்னைக்கு உலகத்தை தேடி மனுஷன் ஓடிட்டு இருக்கிறான். உலகத்தை தேடி மனுஷன் ஓடுறான். உலக மனுஷன் செய்வது போலயே. நீங்க கிறிஸ்தவங்களா இல்லையான்றது எதுல தெரியும்? எப்ப தெரியும்? நம்ம கிறிஸ்தவங்களா இல்லையான்றது எப்போ தெரியும்? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா தெரியும். கல்யாணத்தில், பால் காய்ப்பில், சடங்கு வீட்டில், இல்லை ஒரு மரண வீடு, துக்க வீடு, நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இந்த ஒத்தப்பட ரெட்டப்படலாம் மறைஞ்சிடணும். உலக மனுஷன் ஃபாலோ பண்றது, அவர்கள் பின்பற்றுகிற எந்த காரியத்தை நீ பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிதான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்.
அவன் பல முறைமைகளை வச்சிருப்பான். ஆமென். ஒரு முறை அப்படித்தான் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. ஆமென். பாஸ்டமா ஒரு அந்த சபை பாஸ்டமா வந்திருந்தாங்க. ஒரு வயதான ஐயாவை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஐயா தெரியாம 4 தேங்காய் எடுத்துட்டாரு. வைங்க வைங்க வைங்க. நானும் பயந்துட்டோம். நானும் பாஸ்டமா, எப்படி 4 எடுத்தீங்க? 3 தான் வைக்கணும், இல்லைன்னா 5 வைங்க. எப்படி நீங்க 4 வைக்கலாம்? ஆமென். நான் பாஸ்டமா பார்த்தேன். பாஸ்டமா அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் அந்த அம்மாட்ட சொல்றேன், அம்மா இங்க பாருங்க, நாங்க அங்க பார்க்க வரும்போது தேங்காய் பழமே நான் வாங்கிட்டு வர மாட்டேன். நாங்க வரும்போது என்ன செய்ய மாட்டேன்? முதல்ல தேங்காய் பழத்தையே நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஆமென். ஏன்னா அது அல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயமும் வேதாகமும் இருதயத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியங்களை அடையாளமாய் செய்கிறோம். ஒரு வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்க? அந்த வாழை மரம் மாதிரி வாழையடி வாழையாய் குழந்தைகளை பெற்று வரணும். அதுக்காக வாழை மரமே இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன்றப்படாது. அது ஒரு ஒரு அடையாளம், ஒரு பாசிட்டிவா நினைக்கிறதுக்காக. ஆண்டவர் சொல்லலைங்க. கர்த்தர் நினைச்ச செத்து போன கர்ப்பத்துக்கு 90வது வயசுல குழந்தைய கொடுப்பாரு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. யாரு முன்னாடி வந்தானே, யாரு பின்னாடி போனா என்னங்க? எத்தனையோ இடங்கள்ல பாஸ்டமா நாங்க வெளியே போனா எங்களை முறைச்சு பார்ப்பாங்க. சிலர்லாம் அப்படிம்பாங்க. நான் சொல்ல பாச மாட்டேன், நவுன்றாத, அங்கேயே நில்லு, பக்கத்துல போய் நில்லு. என்ன நகை போடலையா? அம்மா வயிற்றுல இருந்து எப்படிங்க வந்தோம்? ரவுண்டா போட்டிருந்தீங்களா, ஜிமிக்கியா போட்டிருந்தீங்களா, எப்படி போட்டிருந்தீங்க? ஸ்டட்டா போட்டிருந்தீங்களா? மூக்குக்கும் காதுக்கும் எதையாவது ஒட்டி வச்சிருந்தீங்களா? இல்ல மண்ணுக்குள்ள போகும்போது யாராவது அப்படி போட்டு அழகு பாக்குறீங்களா? என்னப்பா, என் அம்மா, என் பாட்டி, என் தாத்தா, ஐயோ எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? அந்த காலத்துல ராஜாக்கள் அதை செஞ்சான். அதனாலதான் இன்னைக்கு அங்கங்க என்ன கிடைக்குது? புதையல் கிடைக்குது. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியுமா? செய்யறோமா? இல்ல. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன். அன்னக்கூடி இது கூட, கயறு கூட வெள்ளியில போட்டிருந்தீங்கன்னா அத்துருவாங்க. அதுதாங்க உலகம், அதுதான் உலகம். ஆனா எது நிரந்தரம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. தேவனோடு கூட நித்தியமாய் நாம் வாழ போகிறோம். அந்த நித்திய வாழ்க்கை வாழும் போது இயேசுவானவர் பாதி தூரம் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. எப்பா, உன் காலில் இருந்த சங்கிலியை நான் அறுத்துட்டேன், இனி பிசாசு உன்னை தொட முடியாது. எப்ப அவன் தொட வந்தாலும் என் ரத்தத்தை எடுத்து பூசிக்கோ, அவன் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப நான் போறேன்ப்பா, கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் வருவேன். ஆனா உனக்கு ஒரு தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை உனக்கு நான் துணையாய் தருகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயோ தேடி ஓடுறோம், டிவியா தேடி ஓடுறோம், வசனமா தேடி ஓடுறோம், வாக்குத்தத்த வசனத்தை வீடு ஃபுல்லா சுத்தி எழுதி வைக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசும்படியாய், உனக்கு உதவி செய்யும்படியாய் அவர் உன் அருகிலே வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை என்னோடு பேச மாட்டாளா? என் பிள்ளை என்னோடு பேச மாட்டானா? அவனுக்கு உதவி செய்யும்படியாய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்காய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சுருக்கமா நேரம் போகுது. ஆமென். அந்த 8வது வசனத்துல சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தில் 3வது நபர். பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர் ஆள் தத்துவம் உடையவர். இயேசுவானவர் எப்படி ஒரு ஆளா பார்க்கிறோமோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர். பரிசுத்த ஆவியானவர் பிதா நமக்கு தந்த வாக்கு தத்துவம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு தெய்வம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு பலனை தருகிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பலனை தர்றாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கை கொடுக்க சொன்னோடனே பயந்துறாங்க. யாராவது தூங்கினா அப்படி எழுப்பி விட்டுறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார். நீங்களும் நானும் பலவீனமானவர்கள். பாவம் நமக்குள்ளே வந்தபோது நமக்குள்ள பலவீனம் வந்தது. நிறைய நேரங்கள்ல நம்முடைய பலனை நாம் இழந்து போனோம். மனுஷனுடைய பலன் அப்படியே குறைஞ்சு 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 இன்னைக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி 50 60க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மனுஷனுடைய லைஃப் ஸ்பேன்
இன்னும் இப்போ கஷ்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30s தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக்ஸ் வருதுன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ரிப்போர்ட் சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற உணவு முறைகள், இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ட் லைஃப், இன்னைக்கு இருக்கிறதான உலகத்தின் காரியங்கள் அது ஆசீர்வாதத்தை தருவது போல இருக்கும். ஒழுங்கு முறைகளை இன்னைக்கு இளைய சமுதாயம் விரும்புறதில்லை. இன்னைக்கு பெரியவர்களும் அதை விரும்புவதில்லை. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நீ இப்படி இருந்தா தான் நீ நித்திய வாழ்க்கைக்குள்ள வர முடியும் என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் அது ஆமான்னு சொல்றீங்க? இல்லன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீ இப்படி இருந்தா தான் முடிவு பரியந்தம் நிலைத்திரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஒருவனும் உன்னிடத்தில் உள்ளதை பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு, எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நீ எப்படி இருக்கணுமா? நீ கவனமாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு. திருடன் இருட்டில் வந்து அவன் என்ன செய்வான்? திருடி கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் விழித்திருங்கள். அப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு நம்மளை விட்டு சென்ற இடத்திலிருந்து இயேசு மீண்டும் வருகிற வரைக்கும் இதை காத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரயாசப்படாம ஏதாவது கிடைக்குமா? பிரயாசப்படாம ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்கும். மார்க் எப்போ கிடைக்கும்? படிச்சாதான் கிடைக்கும். சம்பளம் எப்போ கிடைக்கும்? உழைச்சாதான் சம்பளம் கிடைக்கும். செந்தில் அப்பப்போ சொல்லுவார், காலையிலே போய் திறந்து வைக்கணும், இரவுல போய் சில நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நைட்டு போய் என்ன செய்யணும்? அங்கேருந்து பெரம்பலூர்ல இருந்து இங்கே வரைக்கும் வரணும் இருக்கும். வேலை முடிச்சு வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ ஆக்கும் போது திரும்ப ட்ரெஸ்ஸை போட்டு போகணுன்றது அது கஷ்டமான காரியம். ஆமேன். வீட்டில் பெண்களுக்கு இப்பெல்லாம் சமைக்கிறதுக்கே கஷ்டம்தான். ஆமேன். காலையில் ஒரு பிரச்சனை தெரியலங்க, என்ன சமைக்கனே ஓட மாட்டுக்கு, என்னதான் செய்யணும்னே தெரியல. சமைச்சாதான் சாப்பிட முடியும். 10 மாசம் காத்திருந்தால் தான் ஒரு பூரணமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஒரு பணத்தை பிக்சட்ல போடுறோம், குறிப்பிட்ட வருஷம் பொறுமையா இருந்தா தான் அது மெச்சூர் ஆகி என்ன செய்யும்? வரும். அப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு பிரயாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பிரயாசப்படுவதற்குரிய பலனை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகளை செய்வது லேசான காரியம். நீ ராஜாவா இருக்கலாம், நீ ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியும்? வானத்தை பார்த்து மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த கிளைமேட் இப்படி மாறுது. ஏன்னா அவன் எங்க தான் கிடந்தான்? காட்டுக்குள்ளே தான் கிடந்தான். திடீர்னு மிருகங்கள் ஒரு மாதிரி செய்துனா, ஒரு ஏதோ துஷ்ட மிருகம் வருது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு ஆடு கத்துதுன்னா ஓடி போய் பார்ப்பான். நைட்டு நேரத்தில் ஆடு கத்துதுன்னா ஏதோ எதிரி வந்துட்டான்னு தெரியும். கொப்புகள் தெரியும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த காலங்கள்ல தண்ணி இருக்கும், மேய்ச்சல் இருக்கும், எங்க போனா பசுமையா இருக்கும், ஜனவரியில் எங்க இருக்கும், பிப்ரவரியில் எப்படி இருக்கும், ஏப்ரல் மேல எப்படி இருக்கும், அதுதான் அவனுக்கு தெரியும். ஆமென். அவனை சவுல் என்ன செய்ய வைக்கிறான்? ராஜாக்குரிய யுத்த வஸ்திரங்களை கொடுக்கிறான். யுத்தத்தை போட்டு பார்த்தா அவனுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஆமென். உலகம் சொல்ற காரியம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளாதீங்க. உலக மனுஷன் சொல்லுவான், பணம் இருந்தா தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பணத்தை பின்னாடி வச்சிருவார். even though you have money, கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா, if you don't have God's grace with you, ஆமென். ஐஸ்வர்யவான் மரித்து போனா, லாசரு மரித்து போனா. ஐஸ்வர்யவான் எங்க போனா? யாருக்கு யார்? ரகு பிரதர் கூப்பிடுறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் லாசரு மரித்து போனார்கள். ஐஸ்வர்யவான் இடத்துல எல்லாம் இருந்தது. லாசருட்ட என்ன இல்ல? லாசரு யாரு? பிச்சைக்காரன். லாசரு என்கிற பிச்சைக்காரன். ஏன் வேதம் சொல்லுது? லாசரு ஐஸ்வர்யவான் வீட்டின் இலைகளில் உள்ளதை சாப்பிட்டான். ஒரு வீட்டில் உள்ள இலையில் உள்ளதை எப்போ சாப்பிட முடியும்? அவர் சாப்பிட்டு இருக்கும் போதே சாப்பிட்டு பிடிச்சா அந்த இலையில போய் சாப்பிட விட்டுருவாங்களா? சாப்பிட முடியாது. அப்படி ஒருவேளை வீட்டுக்காரனா இருந்தா அவனுக்கு இன்னொரு புது இலை போட்டிருப்பாங்க. அந்த வீட்டு எச்சியெல்லாம் என்ன செய்ய முடியாது. அப்ப நான் அதை எப்படி நினைக்கிறேன், அதை சாப்பிட்டு அந்த இலையை தூர போடுவாங்க பாருங்க. இவன் பணக்காரனா இருக்கிறபடினால இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன? ஏய்
என்னடா இலைய வலிச்சு வச்சிருக்கிற, கொஞ்சம் வச்சுட்டு வைடா. டீசென்சி ஆயிடுச்சு இன்னைக்கு. சாப்பாட்டை வேஸ்ட் பண்றது, வலிச்சு சாப்பிட்டா அதை என்னன்னு சொல்லிடுறோம், பட்டி காட்டான், சாப்பாடே பார்த்தது இல்லையா நீ, இப்படியா வலிச்சு சாப்பிடுவ. ஆமென். பிசைஞ்சு சாப்பிடுறது அது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு பிசைஞ்சு சாப்பிடாதது வர்ற பிரச்சனை தான். பசமா கடந்த நாள்ல ஒரு வீடியோ காட்டினாங்க. திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல யாருக்குமே வயிற்று பிரச்சனை இல்லை. அங்க ஊர்ல இருந்த டாக்டர் வந்து ரொம்ப வருஷமா அதை யோசிச்சுட்டு வர்றாங்க, வயிற்று வலி யாருமே வரலையே. அந்த மாதிரி ஒல்லியா இருக்கிறாங்க, உடம்பு எக்ஸ்ட்ரா ஃபேட் இல்லை. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ எல்லாரையும் வச்சு ஒரு சர்வே எடுத்த போது அவங்க எல்லாருமே சாப்பாட்டை நிதானமா சவைச்சு சாப்பிடுறோம், கூழ் மாதிரி ஆக்கி தான் சாப்பிடுவாங்களாம், வாய்க்குள்ளேயே வச்சு. ஆமென். கடைசியில பார்த்தா அப்படி சாப்பிடுறது உங்களுக்கு இன்னைக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம். உள்ள போய் செமிக்காததுனால வர்ற பிரச்சனை தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள். எதையுமே அவசரமா கேட்கிற எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்தது? ஃபாஸ்ட் ஃபுட் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் பிரச்சனை. இது வரைக்கும் எல்லாம் பழைய சோறு சாப்பிட்ற வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தோம். பழைய சாப்பாடை என்னைக்கு நம்ம வந்து ஸ்டேட்டஸ்க்கு தப்புன்னு நினைச்சு, சோறுல சுகர் கிடையாது, பழைய சோறுல இருக்கிற சத்து இன்னைக்கு மனுஷனுக்கு தேவையானது. கொஞ்சம் சாப்பாடை வச்சு கண்டிப்பா பழைய சோறு சாப்பிடுன்னு சொல்றான். இன்னைக்கு நம்முடைய முயற்சி, அல்லேலூயா, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ தேவனுக்காக நீ எடுந்து நடக்க நீ பிரயாசப்படும் போது உனக்கு நான் பலனை தருவேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் 3 பேராய் அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாங்க, 4வது நபராய் அவர்களோடு கூட உலாவினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வைத்து நீங்க அவரோட இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவரை கூப்பிடுங்க. ஆவியானவர், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், என் கூட வாங்க. இன்னைக்கு நான் செய்யற எல்லா கணக்குகள், இன்னைக்கு நான் செய்யற வேலைகள் என்னோடு கூட இருங்க. சமையல் பண்ற பெண்களுக்கு சொல்றேன், சமைக்கிறதுக்கு முன்னால ஆவியானவரை கூப்பிடுங்க. அல்லேலூயா. நீங்க எடுக்கிற முடிவுகள், டிசிஷன்ஸ்ல ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்களே, ஒரு திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. உங்க பிள்ளைகளின் படிப்பிற்கு முன்பாய் ஆவியானவரை கூப்பிடுங்கள். என்ன செய்யும் போதும் ஆவியானவரை முன்னாடி வச்சு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் பிள்ளை, ஐயோ என் சொந்தக்காரங்க இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா. ஆமென். 3 முறை ஆண்டவரை மறுதலிச்சான். எத்தனை முறை மறுதலிச்சான்? 3 முறை. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3வது தடவை வேத வசனம் சொல்லுது, அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். யாரு? இயேசுவோட இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு சீஷன். ஆனா அவன் செஞ்ச ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? மறுதளிச்சதுக்கு அப்புறம் மனம் கசந்து அழுதான். ஆமென். இதே காரியத்தை யூதாஸ் காரியோத்து செய்திருந்தா கூட அவனும் மன்னிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா ஆண்டவர் சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு. சிலுவையில் இருக்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்க தான் இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மனம் கசந்து நீ அழணும். நாங்க யாரும் பூரணர்கள் அல்ல ஆண்டவரே. ஜெப குறைவு உண்டு, வேத வாசிப்பின் குறைவுகள் உண்டு, ஏதோ சில காரியங்களை நாங்க பின்வாங்கி போயிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த காலை வேளையில நாங்கள் உம்மிடத்துல குடும்பமாய் திரும்பி வருகிறோம். எங்க வாழ்க்கையில பெருமை வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் மண் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் மண் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் திறமையினால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நல்லா இருக்கிற மனுஷன் நாளைக்கு என்ன ஆவான்னு தெரியாது. ஆமென். இன்னைக்கு தூங்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆம்னி பஸ், முன்னால போன வண்டிகள் சடன் பிரேக் அடிச்சதுனால இவனுக்கு முன்னாடி லாரி போகுது. அந்த லாரிக்கு பக்கத்துல போய் போன ஸ்பீட்ல பிரேக் அடிக்க முடியாததுனால அந்த லாரியின் சைடுல திருப்பி இருக்கிறான். ஒரு சைடு லாரி கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டு காலி. அந்த பஸ் 5 சீட்டு அப்படியே
இப்படி லாரி இருக்குதுன்னா பஸ் இப்படி போயிடுச்சு. 4 பேர் சம்பவ இடத்துல மரித்து போனார்கள். நல்ல ஸ்லீப்பர் பஸ்ஸு, எப்படியும் 1000 ரூபா இருக்கும், 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் டிக்கெட்டு. நல்ல ஏசியை போட்டு தூங்கி கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தூங்கி கொண்டு போனவர்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் நிரந்தரம். அவரோடு கூட நித்திய நித்தியமாய் நாம் இருப்போம். அங்க கவலை கிடையாது, அங்க கண்ணீர் கிடையாது, அங்க பிரச்சனை கிடையாது, அங்க வாடகை கிடையாது, அங்க கரண்ட் பில்லு கிடையாது, அங்க வேற எந்த தொல்லையும் இல்லை. அவரோடு கூட இருக்க போகிறோம். அதற்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். லேலுயா, நிறைய உண்டு. நமக்கு நேரம் முடிகிறது. எல்லாம் நம்ம எழும்பி நிற்போம்.